விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணியிருக்கீங்களா? புதினா சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம இந்த சட்னி சேர்த்துக்கலாம். நமக்கும் காலையிலையும் நைட்டு என்ன சட்னி வைக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? இது ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் பத்து, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இதில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை சேருங்க. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேருங்க. கடலைப்பருப்பு பச்சை வாசம் நல்லா போகணும், ஆனால் அடி பிடிக்கவும் கூடாது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும். பச்சை வாசம் போலனா சட்னி நல்லா இருக்காது, அடி பிடிச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ கடலைப்பருப்பு ஒரு மீடியம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்க்கணும். தேங்காய் நீங்கள் உதிரியாக தேங்காய் பூ மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை 10 மாதிரி நான் இன்றைக்கி ஸ்லைஸ்டு அதுதான் சேர்த்துருக்கேன், அது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ஒன்றும் பெருசாக டிஃபர் ஆகாது. ஒரு கைப்பிடி தேங்காய் 10 சேர்த்தாச்சு. அடுத்து தேங்காய் குக் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு டவுட் வரும் இல்லைங்களா, ஏன் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதா அப்படின்னு. தேங்காய் சேர்த்தா பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம், பெரிய வெங்காயம் சேர்த்தா தேங்காய் சேர்க்க வேண்டாம். இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை ஆல்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நானுமே ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ஆல்டர் பண்ணி தான் செய்வோம். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எனக்கு தேங்காய் குக் ஆகிடுச்சு. அதனால் நான் நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிற நம்மளோட புதினா இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி சேர்த்தாச்சு. புதினா போட்ட உடனேவே நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அரோமா கிச்சன் ஃபுல்லாக இருக்குது. புதினா போட்டப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேனில் இருக்கிற ஹீட்டே கூட போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல வாசம் வரும்போது டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறதா இருந்தால் இமீடியட்டாக மாற்றிடாதீங்க, நல்லா ஆற விடுங்க. தன்னாரெல்லாம் ஆறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அரைச்செடுத்தப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் நான் தாளித்து கொட்டி டாப்அப் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.